வணக்கம்ங்க. இது எதுக்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இப்போ சமீபத்துல சென்னையில பெய்த மழையினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட அவருடைய கட்சி தொண்டர்களை பாதிப்படைந்த பகுதிகளுக்கு அனுப்பி எந்தெந்த ஏரியாக்கள்ல எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அவர்களை நம்மளுடைய வீட்டுக்கு வரவழைத்து நம்மளால முடிந்த உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்களை பார்க்க சொல்லியிருக்கிறாரு. அந்த தொண்டர்களும் பார்த்துட்டு வந்துட்டு அங்க இருக்க நபர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய வீட்டுக்கே வரவழைத்து வந்தவங்களுக்கு வயதார சாப்பாடும் போட்டு மனசார பேசி அவரால் முடிந்த உதவிகளை வழங்கியிருக்கிறாரு. அதை நம்ம நிறைய சேனல்ஸ்ல பார்த்தோம். இதை பாராட்ட செயல்னா கூட பரவாயில்லைங்க, ஆனா அவதூறு பேசாம இருக்கலாம் இல்லைங்களா? ஒருத்தவங்க ஒரு உதவி செய்யறாங்கன்னா அதை வந்துட்டு எப்படிங்க அவதூறு செய்ய மனசு வருது? நான் விஜய் அவர்களின் கட்சி சார்பா பேசல, விஜய் அவர்களை தூக்கி வச்சு பேசல, விஜய் அவர்களுக்கு சார்பா சப்போர்ட்டா நான் பேசல. இது யார் செய்தாலும் நம்ம இப்படிதான் பேசுவோம். உதவி செய்யற மனசு இருக்கு இல்லைங்களா, அதுதானே சார் கடவுள். அதை எப்படி ஒரு குறையா ஒரு கொச்சையா ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கேவலமா பேசுறீங்க? விஜய் அவர்களுக்கு எதிர்காலத்துல இது கட்சிக்கு சரிவு, இது வந்துட்டு அவருடைய வீட்டுக்கே வரவழைத்து நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கறது அவர் என்ன பிச்சையா போடுறாரு? பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு கட்டிட்டு நிறைய கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப ரொம்ப பேடான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு நான் ஒரு விஷயம் கேட்குறேன். அவர் எந்த அரசியல் பதவியிலையும் கிடையாது, கட்சி தொடங்கி இருக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற பணத்தை மக்களுக்கு உதவி செய்யறாரு. உதவி யார் எங்க செய்தா என்னங்க? வந்து வாங்கிட்டு போனவங்களே சந்தோஷமான முறையில் வாங்கிட்டு தான் போறாங்க. சிரிச்ச மாதிரி பேசியிருக்கிறாங்க, சிரிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சிரிச்சிட்டு விஜய் அண்ணாவா நாங்கள் இப்படி பார்த்தோமே எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கண்ணு கலங்க தழுதழுத்து பேசிட்டு போறாங்க. ஆனா இந்த குறை சொல்ற அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற நபர்கள் ஏன் இப்படி வீணா வெட்டியா அவதூறு பேசி புலம்பிட்டு இருக்கிறீங்க? இதை பத்தின ஒரு முழு வீடியோவா நம்ம சேனல்லே நான் பேசி விட்டு இருக்கிறேன். முடிஞ்சா நீங்க போய் பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Take care.